இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை என்பது நாட்டின் நிதிநிலை மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை விவரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆவணமாகும். இதன் வரலாற்றை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை 1950-1951 நிதியாண்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் தலைமை பொருளாதார ஆலோசகரான ஜஸ்வந்த் ராய் ஜெயந்திலால் அஞ்சாரியா தான் இந்த நடைமுறைக்கு அடித்தளம் இட்டவர். தொடக்கத்தில் பட்ஜெட்டுடன் சேர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ஆய்வறிக்கை 1964 ஆண்டில் பட்ஜெட்டிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னதாக ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யும் வழக்கம் அப்போதுதான் உருவானது. நாட்டின் பொருளாதார நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் ஆய்வறிக்கை ஒரே புத்தகமாக சமர்ப்பிக்கப்பட்டு வந்தது. 2014-2015 நிதியாண்டு முதல் 2 தொகுதிகளாக சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. முதல் தொகுதியில் நாட்டின் பொருளாதார சவால்கள் மற்றும் ஆய்வுகள் விவரிக்கப்பட்டிருக்கும். இரண்டாம் தொகுதியில் கடந்த ஆண்டின் புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகள் இடம்பெற்றிருக்கும். சமீப காலமாக பொருளாதார ஆய்வறிக்கைகள் பல நிறங்களில் தாக்கல் செய்யப்படுகின்றன. 2018 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலின சமத்துவத்தை குறிக்க பிங்க் நிறத்தில் வெளியிடப்பட்டது. 2019 ஆண்டு வான நீல நிறத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கு ப்ளூ ஸ்கை திங்கிங் என்று பெயர். அதாவது எந்தவித முன் முடிவுகளும் இல்லாமல் புதிய கோணத்தில் பொருளாதாரத்தை சிந்திப்பது என்று பொருள். இந்தியாவை $5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான யோசனைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. 2020 ஆண்டு ஆய்வறிக்கையில் ஒரு சுவாரஸ்யமான பகுதி சேர்க்கப்பட்டிருந்தது. அதற்கு பெயர் தாலினாமிக்ஸ். இந்தியாவில் ஒரு சாதாரண மனிதன் சாப்பிடும் ஒரு தட்டு உணவின் விலை கடந்த ஆண்டுகளில் எப்படி மாறியிருக்கிறது என்பதை வைத்து பணவீக்கம் விளக்கப்பட்டிருந்தது. பொருளாதாரம் சாமானியனின் தட்டிலிருந்தே தொடங்குகிறது என்பதை உணர்த்தியது இந்த ஆய்வறிக்கை. 2021 ஆண்டில் கொரோனா காலத்தில் போராடிய சுகாதார பணியாளர்களை போற்றும் விதமாக லாவெண்டர் நிறத்தில் வெளியிடப்பட்டது. அப்போது முதன்முறையாக டிஜிட்டல் வடிவில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. 2022 அஜைல் அணுகுமுறை, அதாவது மிக வேகமாக முடிவெடுப்பதே இதன் மைய கருத்து. கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட நிச்சயமற்ற சூழலை எதிர்கொள்ள ஏதுவாக திட்டமிடப்பட்டது. 2023 மீண்டெழுதல் மற்றும் வேகம். கொரோனா பாதிப்பிலிருந்து இந்தியா முழுமையாக மீண்டெழுந்து உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாறியதை இந்த அறிக்கை கொண்டாடியது. 2024 தேர்தல் ஆண்டு என்பதால் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. பின்னர் ஜூலை 2024 முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சென்ற ஆண்டு அறிக்கை சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கட்டுப்பாடுகளை குறைத்தல் மற்றும் வேலைவாய்ப்பில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தது. தமிழ்நாடு அரசு சென்ற ஆண்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக மாநில பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது.